டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கான நவதானிய அடை மிக்ஸ். அரிசி இல்லாமல் பயிறு, கருப்பு கொண்ட கடலை, கருப்பு உளுந்து, கொள்ளு, கம்பு, சோளம், மொச்சை, காராமணி, துவரை இது எல்லாத்தையும் நரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி வச்சதை உப்பு சேர்த்துட்டோம். அதுக்கு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அதை இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சிருந்தத நல்லா பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நவதானிய அடை மிக்ஸ் கிடைக்கும். ஓகே, நவதானிய அடை கெட்டிங் ரெடி. நவதானிய அடை கெட்டிங் ரெடி. ஆனியன் நவதானிய தோசை ரெடி. ஆனியன் நவதானிய தோசை. நவதானிய தோசைக்கு தொட்டுக்க தக்காளி ஆனியன் சட்னி ப்ளஸ் தேங்காய் சட்னி எல்லாமே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நியூட்ரிஷியஸ் டயட் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட். அங்கே மேலே இருக்கிறது என்ன தெரியுதா உங்களுக்கு? தோசை, நவதானிய தோசை அண்ட் சட்னி. தேங்க்யூ.